நீலகிரி மாவட்டம் மாவனல்லாவில் மூதாட்டியை கொன்ற புலி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விடப்பட உள்ளதாக முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் கணேசன் தெரிவித்துள்ளார். அதனால் ஹண்ட் பண்ண முடியலை. அதோட கெனைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு, முன்னங்காலும் அடி வாங்கியிருக்கு. அது இல்லாமல் நோஸ்டலில், அதாவது மூக்கு பகுதியிலையும் அடி வாங்கியிருக்கு. அது வந்து அபவுட் அசம்ஷன் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 14லேருந்து 15 வயசு இருக்கணும். ஸோ ஹண்டிங் அபிலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஹண்டிங் பண்ணவே முடியலை. அந்த பல் அந்தளவு வீக்காக இருந்திருக்கு. இது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி பார்க்குறப்போ அது ஃபர்தராக நாட் ஃபிட் டு ரிலீஸ் இந்த ஒயில் மாதிரி தெரியுது. இந்த டைகர் வந்து வண்டலூர் ஜூக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சென்னையில் வீட்டை லீஸுக்கு பெற்றுத் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அறிவு நம்பி மற்றும் மோகன் ஆகியோர் பூந்தமல்லியில் தனி அலுவலகம் அமைத்து மற்றவர்களின் வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதை பொதுமக்களுக்கு லீஸுக்கு விட்டு வீட்டிற்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பணத்தையும் பெற்றுள்ளனர். பலரும் இவர்களை நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டில் குடியேறி வசித்து வந்துள்ளனர். ஆனால் சமீபத்தில் திடீரென சிலர் வந்து அந்த வீட்டிற்கு தான் ஓனர் என்றும் உடனே வீட்டை காலி செய்ய வேண்டும் எனவும் கூறியதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அறிவு நம்பி மற்றும் மோகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திரும்ப பெற்று தரக்கோரி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அறிவு நம்பின்ற ஓனர் கிட்ட வந்து ஆக்சுவலி அவர் ஓனரா புரோக்கரான்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட வந்து நாங்க லீஸுக்கு வந்து ஒரு 4.5 லட்சம் கொடுத்து 3 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். 11 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ரெனிவல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 11 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உங்க பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலான்ற ஒரு அக்ரிமெண்ட் பேர்ல தான் நாங்க அக்ரிமெண்ட் போட்டது. ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸா வந்து அந்த திடீர்னு ஒரு நபர் வந்து நான் தான் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரு, நீங்க வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஆண்ட போய் பார்த்தா ஆபீஸ் எல்லாம் மூடி கிடக்கு. எல்லாருமே வந்து ஜுவல் வச்சு லோன் வாங்கி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி நாங்க அப்படிதான் இவங்க கிட்ட கொடுத்தது. இப்ப அந்த அமௌண்ட்டும் கொடுத்தோம், எங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இல்ல, அதனாலதான் நாங்க வாடகை கொடுக்க முடியல. நாங்க அதுக்கு போனோம், அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை வெக்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வெக்கேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப எங்களுக்கு மெயினா வேணும்ன்றது வந்து அமௌண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு நாங்க வந்து 7 லட்சம் கொடுத்துருக்கோம் சார். உங்க சொன்னது வேற. ஆமா, எல்லாருக்குமே டிஃபரெண்ட் ஏரியா, ஒரே ஆள் தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.